கல்விக் கொள்கை தமிழகத்தில் ஏற்றுக்கொண்டால் தான் வந்துட்டு கல்வி நீதியை கொடுப்போம் அப்படின்னு மத்திய அரசு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை இது புதுசுல இது பல காலமாக அந்த இது போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தி திணிக்கிறோமா, இந்தியை எதிர்க்கிறோமா அப்படிலாம் இல்லை. நம்ம தமிழை வளர்க்குறோமா, தமிழ் அழியாமல் நம்ம காப்பாற்றுறோமா, நம்ம குழந்தைய நம்ம காப்பாற்றுறோமா, அடுத்த குழந்தைக்கு நம்ம விட்டுருங்க. நம்ம வீட்டு குழந்தை, நம்ம தாய்க்கு நம்ம சோறு போடுறோமா, அது பட்னியாக இருக்கா இல்லையா பார்க்கணும்ல. இன்னைக்கு தனியார் ஸ்கூல்லையும் சரி, சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் சரி, பல ஸ்கூலில் தமிழ் பாடம் இருக்கா, தமிழ் கட்டாய பாடமாக இருக்கா. ஒன்று இன்னைக்கு உள்ள தமிழ் குழந்தைகளை நீங்கள் ஒரு 10 வயசு 15 வயசு குழந்தை கூப்பிட்டு தமிழ் பேசுவாங்க. ஆனால் அவங்க தமிழ் படிக்க தெரியுதா, தமிழ் எழுத தெரியுதா அப்படின்னு டெஸ்ட் வச்சா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே 40% தமிழ் குழந்தைகளுக்கு தமிழ் படிக்க தெரியல, எழுத தெரியல. நம்ம இங்கே கவனம் செலுத்தணும். நீ இந்தியா அது தடுக்கிற விஷயம். நம்ம தமிழ் எந்த நிலைமையில இருக்கு. முதல்ல நம்ம தமிழக அரசு தமிழை காப்பாற்றணும் ஃபர்ஸ்ட். இந்தியை விரும்புகிறவங்க படிக்கிறாங்க, படிக்காமல் போகிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு சிபிஎஸ் ஸ்கூல் போகிறோம், ஒரு தமிழ் தாய் தகப்பன் குழந்தை கூடிய ஸ்கூலில் சேர்க்கும்போது அங்கே விருப்ப பாடத்தில் ஹிந்தி இருக்குது, ஓகே. விருப்ப பாடத்தில் கன்னடம் இருக்குது, ஓகே. விருப்ப பாடத்தில் மலையாளம் இருக்குது, ஓகே. ஆனால் விருப்ப பாடத்தில் தமிழ் இருக்குது. தமிழ்நாட்டில் தமிழ் பள்ளிக்கூடத்தில் விருப்ப பாடத்தில் தமிழ் இருக்குங்கிறது எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம். இதே நீங்கள் தமிழ் அரசு கவனிக்கல. இன்னைக்கு இந்த இந்திய எதிர்ப்பு தெரிவிக்கிற எத்தனை அரசியல்வாதிகள் தமிழ் எந்த நிலைமை இருக்குன்னு பார்த்தீங்களா? நீங்கள் நம்ம நாடு எப்படி இருக்கு, அடுத்த மூச்சு அடுத்த பேச்சை விடுக்க நம்ம நாடி தளர்ந்து போயிருக்குல்ல. ஒரு டாக்டருங்கிறது அவர் நாடியே தளர்ந்து போயிருக்கு, அடுத்த நாடியை பார்த்துருக்காங்க. அதனால் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு தமிழ் தாய் இப்போ ஸ்கூலில் சேர்க்கும்போது விருப்ப படத்தில் தமிழ் இருக்கா, ஹிந்தி இருக்கா? அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வீட்டில் தமிழ் பேசுகிறோம், நம்ம வீட்டில் தமிழ் பேசுகிறோம், ஓகே. அப்போ குழந்தைக்கு தாய்மொழி தமிழ், வீட்டில் தமிழ் பேசுகிறோமே, ஸ்கூலில் படிக்கிறது ஹிந்தி படிக்கட்டும். நிறைய சிபிஎஸ் ஸ்கூலில் விருப்ப பாடத்தை ஹிந்தியில் சேர்த்து விட்றாங்க. அவங்களுக்கு என்ன, நம்ம தமிழ் பேசுகிறோம், குழந்தை ஹிந்தி படிச்சுக்கிட்டோம்ட்டு. அந்த குழந்தை ஒரு 3 வருஷம் கழித்து, ஒரு 4 வருஷம் கழித்து ஹிந்தி பேசுது, ஓகே. ஹிந்தி எழுதுது, ஓகே. ஹிந்தி படிக்குது, ஓகே. அப்போ அந்த குழந்தைக்கு ஹிந்தி எழுத தெரியுது, படிக்க தெரியுது, பேச தெரியுது. ஆனால் நம்ம தமிழ் குழந்தைக்கு தமிழ் பேச மட்டும்தான் தெரியுது. இன்னைக்கு உள்ள நிலைமை இது. அப்போ இதை நீங்கள் என்ன இதுக்கு எப்படி பண்ணுவீங்க? தமிழ்நாட்டுக்கு அனைத்து குழந்தைகளும் ஒரு 10 வயசுலாம் அவங்களுக்கு எழுத படிக்க திரும்ப வேணாமா? இதுலேயே அவங்க அக்கறை எல்லாம் போச்சு. இந்த மும்மொழிக்குள்ளே இந்திய எதிர்ப்போம், இந்திய ஒழிப்போம், இந்திய அழிப்போம், போல இந்திய தார் வச்சு அழிக்கிறதுலாம் ஓகே. தமிழ் என்ன நிலைமையில் இருக்குது? இதை பற்றி யார் குரல் கொடுக்குறா? நான் சொல்கிறேன், நேஷனல் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்குது, ஓகே. நீங்கள் 5ஆவதுலேருந்து 10th வரைக்கும் தமிழ் இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒப்புக்கு சில 5th வரைக்கும் அப்படின்னா எழுத தெரியும், படிக்க தெரியும், தமிழ் அது மட்டும் போதுமா? ஒரு தமிழ் குழந்தைகளுக்கு எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமா? அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வரலாறு தெரிய வேணாமா, இலக்கியம் தெரிய வேணாமா, நம்ம தமிழின் அருமை தெரிய வேணாமா? இது எங்கே கற்றுக் கொடுப்பீங்க? முதல்ல இதை பார்க்க சொல்லுங்க மேடம். என்ன முதல்ல தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கா இல்லையா, தமிழ் அழிஞ்சுக்கு இருக்கா இல்லை வளர்ந்துக்கிட்டு இருக்கா, இதை பார்க்க சொல்லுவோம். அப்புறம் இந்திய படிக்கிறது அவங்க இஷ்டம். முதல்ல தமிழை வளர்க்குறது நம்முடைய கடமை, நம்முடைய உரிமை. அதை பண்ண சொல்லுங்க முதல்ல.